நேரம் 7:15 இலங்கை வானொலியின் கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. அவர் வழங்கும் கீத நினைவுகள். இன்றும் கூட உங்கள் அபிமானத்துக்குரிய TM சௌந்தரராஜன் தன்னுடைய பசுமையான கீத நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றார். பசுமையான கீத நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் 4 தலைமுறை கண்ட உங்கள் அபிமானத்துக்குரிய பாடகர் TM சௌந்தரராஜன். முதலாக இந்த 1953 ஆண்டு கூண்டுக்குழிங்கிற படத்தில்தான் திருவாளர் சிவாஜி அவர்களுக்கு முதல் பாட்டாக பாடினேன். கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா? கூண்டு கிளியாக்கி விட்டு கெட்டி மேளம் கொட்டுவது சரியா தப்பா? பஞ்சபூத சாட்சி எல்லாம் நெஞ்சமில்ல சாட்சி என்று குட்டுமானை கூட்டுவது சரியா தப்பா? அது கூட என்ன வேடிக்கை, அது அதுல சென்சார்ல கட் பண்ணிட்டாங்க. சில விஷயங்கள்லாம் சரியில்லை இருக்கு. பிறகு சென்சார்ல கட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டிராக்க வச்சுக்கிட்டு வார்த்தைகள் மாத்தி பாடின. படத்துல இருக்கிறது சென்சார்ல அடிபட்ட பாட்டு, ரெக்கார்ட்ல இருக்கிறதா ஒரிஜினல். சரியா தப்பா? தமிழ் பாட்டை பாடி கேட்காதே என்று காதை கொண்டுவிட்டு கத்துவது சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா தப்பா? நான் அது அந்தந்த பாடல் இருக்கிறத சிச்சுவேஷனை சொன்னாங்க. அது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தை அனுசரிச்சு நீங்க பாடணும்னு பாட்டை கொடுத்தாங்க. எனக்கு இருந்த ஆர்வமானது நடிப்பு ஆர்வம் இருந்ததை வைத்துக் கொண்டு அந்த பாட்டுக்கு எவ்வளவு பெருமை கொடுக்கணுமோ அந்த உருக்கங்களை எல்லாம், அந்த காட்சிகளை சித்தரிப்பதற்கு என்ன தேவையோ அதை பார்த்து நான் கொடுத்துட்டேன். இத படம் வந்ததுக்கு அப்புறம், இது பிக்சரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சிவாஜியா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. என்னையும் அவருக்கு தெரியாது. அப்புறம் தான் அங்கேயும் யாரும் அறிமுகப்படுத்தல அவரை. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் இதுல சேர்ந்து நடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அதுல நடித்தாங்க. அப்ப அந்த பாடலை கேட்டுட்டு, அப்ப மலைக்கல்லனுங்கிற படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கோயம்புத்தூர். இதுல நம்ம ஸ்ரீராமன் நாயுடு அவர்களிடம், பச்சுராஜா ஸ்டுடியோ. ஆமா. உடனே அவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து போனவர் மதுரையில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் மெட்ராஸ்ல, அவன் பாடிக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு பாட வைங்க அப்படின்ட்டு நாயுடு கிட்ட சொல்லிவிட்டார். மலை தனிலே சௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே வந்து பதினிடத்தும் தாளம் போடுவதையா. அப்ப என்ன ஆயிருக்குன்னா, அந்த இடைவெளி இடையில வந்தது தூக்கி தூக்கி தாராளமா இங்கே வந்து பதினிடத்தும் தாளம் போடுவதையா. 1953 ஆண்டு. அதுல என்ன போட்டின்னா, முதல்ல ஞானமணி இசையமைப்பாளர் என்னை கண்டுபிடிச்சதே வேடிக்கை. நான் மெட்ராஸ்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்க. மருதகாசி அவர்கள், காமு ஷரீப், படத்தினுடைய டைரக்டருக்கு ஒரு கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாம் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தெம்மாங்க பாடல்கள் பாடணும். ஆனா அப்போ ஃபெமிலியர் C.S. ஜெயராம் பிள்ளை தான் ரொம்ப ஃபெமிலியர். பராசக்தியில பாடியதுனால சிவாஜிக்கு ஏற்பட்ட குரல் இதுதான் அப்படின்னு முடிவாகி இருந்த நேரம். நான் கூண்டுக்கிளியில பாடினதுக்கு அப்புறம் கூட அதை பத்தி அவங்க அவ்வளவு பெருசா நினைக்கல. படம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமா இருந்தது. அப்போ அகஸ்மாத்தா நான் ஏற்கனவே ஒரு ஆரணா சாப்பாடு சாப்பிடுற ஹோட்டல் இருக்கு. ஏன்னா கையில பணம் வசதி இல்ல, என்ன பண்றது, அதை சுருக்கம் பார்க்கணுங்கிறதுக்காக ஆரணா சாப்பாடு மாத்திரம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறது. காலையில ஒண்ணும் சாப்பிடுறது இல்லை, சாயங்காலம் ஒண்ணும் சாப்பிடுறது இல்லை. அந்த ஒரு வேளை சாப்பிட்டா அது என்னமோ கொஞ்சம் முன்கூட்டியே ஸ்டோர் பண்ற மாதிரி கொஞ்சம் கூடவே சாப்பிட்டுக்கிறது. அது மாதிரி
அதாவது சொல்றதுக்கு நான் வெட்கப்படல. மேல சொர்க்கத்துல இருந்து குதிச்சேன்னுட்டு சும்மா அளந்து சொல்றதெல்லாம் தப்பு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் வெளியே எடுத்து சொன்னாதான் வருங்கால கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அப்போ அங்க நான் இந்த பாண்டி பஜார்ல இருந்து மவுண்ட் ரோடுக்கு வர்றதுக்கு கார்னர்ல அந்த புறம் நிக்கிறேன். இவங்க வேன் ஒண்ணு வருது, அருணா பிலிம்ஸ் வேன் வருது. அதுல இருந்து மருதகாசி என்ன பார்த்துட்டார். ஏன்னா மந்திரி குமாரியில் அவர் தானே எழுதின ஒரு பாட்டு, அவருடைய பாடல் தான் அன்னமிட்ட வீட்டுல. அவர் என்ன பார்த்துட்டு டிஎம்எஸ் சவுண்ட் கொடுக்கிறாரு. ஆறா அப்படின்னு பார்த்தா இருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரவுண்டானா எல்லாம் திரும்பி மறுபடியும் வந்து வண்டியிலே இருங்க அப்படின்னாரு. வண்டியில ஏறி உட்கார்ந்து அருணா பிலிம்ஸுக்கு போனோம். போன உடனே கிருஷ்ணசாமி சார் வந்து, ஐயா நாங்க சிவாஜியை வச்சு தூக்கின்னு ஒரு படம் எடுக்கிறோம். அவரு உடுமலை நாராயண கவி இவங்க எல்லாம் அவருக்கு சிஎச் ஜெரவணன் தான் பாடணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. நீங்க பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு எங்களுடைய அபிப்பிராயம். நாம் ட்ரை பண்ணுவோம். அதுல நீங்க இதுல உங்களுடைய எக்ஸாம் இது இந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், நான் என்னுடைய திறமையை நான் காமிக்கிறேன், அது பிடிச்சா பிடிக்கட்டும், இல்லைன்னா நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்ட்டேன். சரின்ட்டு போய் உட்கார்ந்தோம். ராமநாதர் இருந்தாரு. வந்து உட்கார்ந்து சுந்தரி சௌந்தரி, பெண்களை நம்பாது, ஏறாத மலைதனில் 3 பாடல்கள். அப்ப நான் சொன்னேன், இந்த 3 பாட்டு உங்களுக்கு இலவசமா பாடி கொடுக்கறேன், எனக்கு பணம் கொடுக்காதீங்க. நான் பாடுறேன். பாடி ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருவாளர் சிவாஜி வந்து கேட்கட்டும், கேட்டு அவருக்கு பிடிச்சதுன்னா மேற்கொண்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு போனோம். ராமநாதரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்து பிலிம்ஸ் சென்டர் ஸ்டுடியோவுக்கு போய் பாட்டு ரெக்கார்டிங் உட்காந்து 9:30 மணிக்கு காலையில போனவங்க 2:30 மணிக்கு 3 பாட்டும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டோம். திருவாளர் சிவாஜி வர்றார் முத வர்றார். இல்ல இந்த செட்டுக்குள்ள வர்றாரு. ரெக்கார்டிங் ரூம்ல வந்து உட்கார்ந்தாரு. பாட்டை போடுங்க அப்படின்னாரு. பாட்டை போட்டு 3 பாட்டையும் கேட்டார். முதல்ல சுந்தரி சௌந்தரின்னுட்டு அந்த 2 பேர் மாத்தி மாத்தி அவர்களை கிண்டல் பண்ணி பாடுறது, இப்படி வர்றது எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தார். பெண்களை நம்ப அதை 3 சுதியில மேல பிடின்னு இருக்காது கேட்டார். இது முடிச்சு ஏறாத மலைதன்ல கேட்ட உடனே, கல்லான உங்கள் மனம் கரைஞ்சி நின்று எங்கையிலே காளியம்மா கருணை செய்வது காலோ ஒரு தாம்பி மிஞ்சி தந்த கோனாரே, தந்த கோனாரே, தாம்பி மிஞ்சி தந்த கோனாரே, தந்த கோனாரே. பாட்டெல்லாம் முழுத்த கேட்டு ரொம்ப சந்தோஷமா தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டே 6 பாடி இருக்காங்க. அதுகிட்ட நம்ம ராமநாதர்கிட்ட கேட்டாரு. அவரு என்ன கைப்பிடிச்சு இழுத்து, மதுரை பையன் டிஎம் சௌந்தரராஜன் என்ன அவர் கையால இழுத்து தன் பக்கத்துல அந்த சேர்ல உட்கார்ந்து பக்கத்துல இருந்து வச்சுட்டு முதுக தட்டி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா நீங்களே பாடுங்க, இது ரொம்ப பொருத்தமா இருக்கு, என் குரலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, நீங்களே இனிமே எல்லா பாடுகளும் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். அன்னைக்கு முதுக தட்டி கொடுத்து பிறகு அவரை நான் எப்ப மறுபடியும் சந்திக்கிறேன்னா 2000 பாடல்கள் பாடிய பிறகுதான் அவரை சந்தித்தேன். ஒரு சிவாஜியோ ஒரு எம்ஜிஆரோ இவர்களிடம் நெருங்கி பழகுவதில்லை. ஏன்னா அப்ப இருந்த நிலையாகப்பட்டது. இவருடைய ரசிகர்கள் அவருடைய படத்துக்கு இவங்க சாணி அடிப்பாங்க, இவங்க படத்துக்கு அவங்க சாணி அடிப்பாங்க. அந்த முறையில 2 பேரும் எதிர்முதிருமாக இருந்தாங்க. ஆனால் பாட்டு மட்டும் 2 பேருக்கும் ஒரு ஆள் தான் பாடுறது அப்படிங்கிற நிலை. இதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். 4 நூற்றாண்டுகள் 25 வருடங்கள் வரைக்கும் இந்த 2 பேரும் இமயமலை அளவுக்கு உயர வேண்டும் புகழில் இவர்கள் நினைக்கிற அபிப்பிராயத்தம் எல்லாம் பாடல்கள் மூலமாக மக்களிடையே பரப்புவதற்கு ஒரு அருமையான குரலும் தேவை என்று ஆண்டவன் முடிவு செய்ததாக நான் கருதுகிறேன். ஆக என்னுடைய பாட்டை டிஎம்எஸ் பாட்டு என்று யாரும் சொல்லவில்லை, இது சிவாஜி பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு என்று இருந்தது. அதுதான் ஒரு வேடிக்கை. 1953 இருந்துதான் நல்ல பீக் பீரியட்.
என்னுடைய வளர்ச்சிக்கு உரமிட்ட படம் தூக்கு தூக்கி. பிறகு திருவாளர் MS விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இணைந்து செய்த இசையமைப்பில் முதலாக பாடியது இந்த குலேபகாவலி. நியாயமாய் வாழவும் வழியுமில்லை, இது அநியாயம் அநியாயம் அநியாயம். குலேபகாவலியிலிருந்து MS விஸ்வநாதனுடைய தொடர்பு நமக்கு கிடைத்து விட்டது. பிறகு ஏவிஎன் செல்லத்து அனாட்சியான படம், அந்த குல்லா போடணும், நாடு நடக்கிற நடையில போர்டு தொங்கும் இடமெல்லாம் நல்லி சோப்பு, நல்லி சென்ட், நல்லி பேஸ்ட் பவுடர், நல்லி முட்டாய் கடை, நல்லி அப்படி, நல்லி இப்படி, நல்லி அது, நல்லி இதுன்னு போர்டா தொங்காதா? போர்டு தொங்கும் இடம் எல்லாம் நீ தொங்க கண்டேன் தோழி. வெறும் விருத்தத்தை பாட்டா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு டைலாக் கேட்டுட்டு பாட்டா கேட்டுட்டோம். ஒரு புதுமையா செஞ்சாங்க. பிறகு பெற்ற மகனை விற்ற அன்னை என்ற ஒரு படம். காலனும் காட்டாறு கரவீதி ஓடுதடா, காலனும் காட்டாறு கரவீதி ஓடுதடா, கேலிமிகும் உலகெல்லாம் காலம் செய்யும் பாலவடா. காட்டாறு கரைபுரண்டு ஓடி மறைந்தாலும் காலத்தால் அழியாத கானங்களால் நம் நெஞ்சங்களில் நிறைந்த TM சவுந்தரராஜனின் பசுமையான கீத நினைவுகளை அடுத்த வாரமும் பவர் வழங்கும் கீத நினைவுகள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு மகள்